I do ask your apologies because I can understand Tamil, but I'm not well versed to speak in fluently. That's why. So first of all, thanks to our guests, Vijay Anthony sir and Vincent sir, for your kind words. And I'm so glad that we are in Chennai because this is one place which celebrates cinema. I think in the culture of this land, the music, the story, and the cinema, it's inherent to the culture of this land. So 45 is one cinema which celebrate the storytelling. So even though we have two stalwarts, who are absolute, when we grew up in Karnataka, they were our idols when it comes to performance, when it comes to direction, and when it comes to character also. I have never seen two people who are as kind as them, as humble as them. And we are bringing them here. And we know how you celebrated them, especially Shivanna in Jailer and Uppi sir in Coolie. That shows one thing about you. Whenever it is performance, you were never biased. So the kindness that you are showing now, I hope we receive the same on the first because we are having our debutant director who have worked in this film for 3 years non-stop without sleeping. I always even I'm a director. I have done few films in Karnataka. But whenever I saw his work, I always felt jealous that I don't have this much dedication at all. So I really wish you the greatest of luck, and I really pray that the Almighty that I pray will be with you in this cinema. And also I thank our producer Ramesh Reddy for staying in this film, in this dream. Normally, what happens is we invest money in the cinema, but he invested himself in the cinema, and also he made sure that this film became better because of his involvement. That rarely happens. சிவண்ணா என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கணும். சார் விஜய் சார், தேங்க்யூ சார். என்னன்னா இப்போவும் எனக்கு அந்த மெமரிஸ் எல்லாம் அப்படியே இருக்கு. என்னன்னா எனக்கு கூட ஒரு படம் பண்ணீங்க புத்திவந்தான்ட்டு, அது பெரிய மியூசிக்கல் பிளாக் பஸ்டர் அது. அப்போ நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க என் வீட்டில் பார்த்து, சார் இங்கே எல்லாம் ஒரு ஸ்டுடியோ பண்ணுங்க, இங்கே ஒரு எடிட்டிங் பண்ணலாம், இப்போ டிஜிட்டல் கேமரா வந்துருக்கு, அது இது எதோ சொல்லிட்டு எல்லாமே அவரே பண்ணிட்டார். டைரக்ஷனும் பண்ணீங்க, ஹீரோ பண்ணீங்க, ஒரு ஸ்டார் ஆகிட்டீங்க, எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணிட்டீங்க. நான் பார்த்துட்டே இருக்கிறேன் உங்களுக்கு க்ரோத். எக்ஸ்ட்ராண்ட்ரி சார், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஹியர். சார் வின்சென்ட் சார், தேங்க்யூ சார், நீங்கள் ஒரு ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்கீங்க. தேங்க்யூ சார். ஃபஸ்ட்டு எங்களெல்லாம் ஸ்டார் ஸ்டார்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரியல் ஸ்டார் எனக்கு இங்கே டைரக்டர் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு ஸ்கிரிப்டுன்னு ஒரு படம் ஒரு ஐடியா வந்தால் அதுன்னு எப்படி பிச் பண்ணணும் ப்ரொடியூசர்கிட்டேன்னு ஒரு ஃபுல்லாக ஒரு அனிமேட்டட் ஃபிலிம் பண்ணி அதுக்கு ஆர்ஆர் பண்ணி டப்பிங் பண்ணி நியர்லி இட் டுக் 1 year. எல்லாம் இப்படியே எடுக்கிற இதுதான் என் படம்னு ப்ரொடியூசருக்கு காமிச்சு, அப்புறமா ப்ரொடியூசர் அவர் ஃபேமிலியோட டிஸ்கஸ் பண்ணி ஃபேமிலி க்ரீன் சிக்னல் எடுத்து ஒரு படம் பண்ணது இதே ஃபஸ்ட் டைம். அந்த மாதிரி எது வேணுமோ அதே பண்ணியிருக்கிறாங்க. எக்ஸ்ட்ராண்ட்ரி. நம்ம ப்ரொடியூசர் அனதர் ஸ்டார் ஆஃப் திஸ் ஃபிலிம். ரியலி சார், அவர் சொன்னார் இல்லையா, யூ இன்வெஸ்டட் யுவர் செல்ஃப் பண்ணிட்டு, அது கரெக்ட். அவர் ரொம்ப நல்லா பேசுகிறாங்க. வெரி இன்டெலெக்சுவல் டைரக்டர் அண்ட் ஆர்டிஸ்ட் அவர் ராஜ்பி செட்டி. அவர் லவ் யூ சார், ரியலி. உங்களோட ஒரு இன்டர்வியூ கூட வி என்ஜாய்ட் ஸோ மச். அண்ட் சிவண்ணா சார், உங்களுக்கு எல்லாம் தெரியும் சிவண்ணான்னு என்னன்னா, எனக்கு ஒரு பிரேக் கொடுத்தவர் அவர். ஒரு ஓமன் ஒரு படத்துக்கு அவர் ப்ரொடக்ஷனில் ஒரு பெரிய மிகப்பெரிய ஹிட் கொடுத்து என்ன ஒரு டைரக்டராக ஒரு ஐ ஸ்டார்டட் மை கெரியர் அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். எல்லோருக்கும் வணக்கம். விஜய் சார், தேங்க்யூ. நான் ஆல்மோஸ்ட் ஒரு 1-2-3 இயர்ஸ்லேருந்து ஃபோன் கான்டாக்டில் இருப்போம். அண்ட் அவர் ஃபிலிம்ஸ் எல்லாம் இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி எல்லா ஃபிலிமும் பார்ப்பேன். வருது மியூசிக் டைரக்டர் தெரியும், டைரக்டர் டைரக்ஷனும் பண்ணுவார், ஆக்டரும் பண்ணுவார். அண்ட் இஸ் ஃபிலிம்ஸ் வில் பி வெரி இன்டென்ஸ். என்ன ரோல் எடுத்தாலும் ரொம்ப இன்டென்ஸாக ரொம்ப நல்லா அழகாக ஆக்ட் பண்ணுவார். அண்ட் ஐ வாஸ் அ பிக் ஃபேன் ஆஃப் ஹிம் ஆல்சோ. எஸ்பெஷலி பிச்சைக்காரன் ஒரு படம் பண்ணார், ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணிருந்தார். ஆக்சுவலி எனக்கு அது ஆஃபர் வந்தது கரண்ட்டில் பண்ணுறதுக்கு. பட் எனக்கு ஜோகி பண்ணதுனால அது மதர் சென்டிமெண்ட் இருக்குது, நான் எப்படி கனெக்ட் ஆகிறது தெரியலன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன், அவ்வளோதான். இல்லை நான் இப்போ தான் தெரியுது, வை டிட் ஐ மிஸ், ஐ ஷுட் ஹவ் டன் தட்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் சார். பட் நெக்ஸ்ட் டைம் வில் டூ டுகெதர் சார், வெயிட்டிங் ஃபார் யுவர் ஸ்கிரிப்ட். அண்ட் வின்சென்ட் என்ன அவர் என்ன சொல்லும் போது ரொம்ப ஒரு மாதிரி ஐ ஃபீல் வெரி ஆட். வின்சென்ட், இல்லை மச்சான் நீ அப்படி சொல்லாத, நாங்கள் எப்படி பேசணுமோ அப்படியே பேசு, தயவுசெய்து டோன்ட் மேக் மீ ஸோ பிக்.
we are always that அப்பாஜி தான், நீ என்ன அப்பாஜின்னு கூப்பிட்டுருப்ப, அப்பாஜி தான் உன் முன்னாடி இருப்பான் எப்பயும், நாட் சிவராஜ்குமார். அப்பாஜி will be always with you. ஆனால் அந்த மாதிரி ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் வின்சென்ட் ஃப்ரம் சைல்ட்ஹுட்லேருந்து. ஆக்சுவலாக என்னோட ஜூனியர், இந்த என் தம்பியோட கிளாஸ்மேட் ஆக்சுவலாக. பட் whenever he comes for tuition to my house, we were sharing a very good rapport. And பெரியவங்களை பார்ப்போம், we had a cricket team in கொடம்பாக்கம். எல்லாம் கூட விளையாடி பயங்கர கலாட்டா பண்ணுவோம், ஜாலியாக இருப்போம், சினிமா பார்ப்போம், பிக்சர் போயிருக்கோம், தென் கிரிக்கெட், தென் we used to go and see TV in his house. எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க, அவங்க வீட்டில் போய் சாப்பிடுறது. ஒரு ஃபேமிலினா கூட அது தப்பாகாது. நிஜமாக we were more like family. He is more like my younger brother. So thank you Vincent for coming. And ரமேஷ் ரெட்டிக்கு தேங்க்ஸ் சொல்லணும், ஒரு மாதிரி வண்டர்ஃபுல் ஃபிலிம் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா பெரிய பட்ஜெட் யூஸ்வலாக எல்லோரும் ஒத்துக்க மாட்டாங்க. அது ஃபஸ்ட் டைரக்ஷன் அர்ஜுன் ஜன்யானோன்னு எல்லாருமே, பிகாஸ் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் கேட்டது நான் தான். அப்புறம் என் மேலே பிரேம் வந்துருவான்னு பயம். பட் ஐ ஹேட் அ கான்ஃபிடென்ஸ் இன் இட். அண்ட் இட் செட், நான் கதை கொடுத்துட்றேன் சிவனா, இந்த மாதிரி யார் வேறு பண்ணிக்கிட்டோம் இல்லை சொல்ல, அந்த மாதிரி பண்ணாதீங்க, இந்த சப்ஜெக்ட் நீங்கள் தான் பண்ணணும், முடியுமான்னு கேட்டேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கன்னு. அதுக்கப்புறம் he made one full film in animated manner பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் I have seen like this. அதுக்கு டயலாக் போட்டு 3 என்கிட்ட கதை சொல்லும்போது 4 to 5 minutes சொல்லிட்டாரு. அது எல்லாமே எல்லாவோட என்ன சொல்லுவாங்க, எல்லா கேரக்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாரு. இஸ் a good actor too. சொல்ல முடியாது விஜயகாந்த் மாதிரி அவரு கூட ஒரு ஹீரோ ஆயிடுவார், ஒன்று சொல்ல முடியாது. இப்போ மியூசிக் பண்ணாரு, டைரக்ஷன் பண்ணார், நெக்ஸ்ட் ஹீரோவை பார்க்கலாம் அவங்கள. அந்த மாதிரி ஒரு டேலண்ட், பிரில்லியன்ட் ஸ்கிரிப்ட். அண்ட் அகெயின் ஒர்க்கிங் வித் உபேந்திரா வந்து சொன்னார் இந்த மாதிரி, எனக்கு அவருக்கு பிரேக் கொடுத்தேன்னு சொன்னேன். கண்டிப்பாக கிடையாது. இந்த மாதிரி என் கரியரில் என்ன தான் ஹிட்ஸ் கொடுத்தாலும் ஓம் ஒரு சினிமா வந்து என்னோட இமேஜை மாற்றிடுச்சு. இட் வாஸ் அ கல்ட் சினிமா கிவன் பை உபேந்திரா. ஐல் நெவர் ஃபர்கெட். இது பெரிய இதை சொல்லிட்டார் இந்த மாதிரி, எனக்கு பிரேக் கிடையாது. அந்த அவர் ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடியே 2 படம் சூப்பர் ஹிட் பண்ணார். அவர் ஜகேஷ் ஒருத்தர் ஹீரோ பண்ணார், அப்புறம் குமார் கோவிந்தன் பண்ணார். ஷின்னு ஒரு படம், அவர் டைட்டில்லாம் பார்த்தா ரொம்ப இதாக இருக்கும். ஷின்னு வர்ற தரலே நம்ம மகான் இருக்கும், ஓம்னு போடுவார், ஒன்று ஏ என்னுவார், இன்னொன்று உப்பி என்னுவார், உப்பி 2 என்னுவார், நெக்ஸ்ட்டு UI என்னுவார். ஐ திங்க் வெரி டிஃப்ரெண்ட் டைட்டில்ஸாக இருக்கும். பட் அமேசிங் பர்சன். அண்ட் ஆஸ் அ டைரக்டர் மட்டும் இல்லை, ஹியூமன் பீயிங்காக ரொம்ப அமேசிங் பர்சன். அண்ட் வி ஷேர் அ வெரி குட் ரேப்போ. 2 படம் நடிச்சிருக்கோம், இப்போ 3rd படம் நடிக்கிறது. அண்ட் ராஜ்பி ஷெட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஒந்து மட்டை கத்தை பார்த்ததுலேருந்து அவர் கூட இப்பயார் இந்த பர்சனோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணோம் நான் ரொம்ப ஆசை எனக்கு. ஏன்னா பிகாஸ் ஒண்டர்ஃபுல் ஆக்டர், இன்டென்ஸ் ஆக்டர். ஆனால் டோபின்னு ஒரு ஃபிலிம் பார்த்துருக்கேன் உங்களுக்கு. தென் தட் ரிஷபவா இது, அப்புறம் சோ ஃப்ரம் சோ. அண்ட் ஐ திங்க் அமேசிங் டேரக்டர் ஆல்சோ, குட் ரைட்டர். அண்ட் வி ஆல் ஷூட்டிங் பண்ணும்போது தெரியவே இல்லை எப்படி ஷூட்டிங் பண்ணோன்னே தெரியல, ரொம்ப ஜாலியாக இருந்தது.